நாகப்பட்டினத்தில் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் கள்ளச்சாராயம் கடத்தி சென்றவர்கள் போலீசில் சிக்கியுள்ளனர். கள்ளச்சாராயத்தை நூதன முறையில் கடத்தியவர்கள் சிக்கியது எப்படி? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க ஒரு பல்சர் வண்டிங்க. இந்த வண்டியில் வந்துங்க சரக்கு கடத்துறது ஒரு நூதன முறையில் சரக்கு கடத்தலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதனால் வண்டியினுடைய எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு டேங்கில் வந்து சாராயத்தை நிரப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாராயம் எரிபொருள் டேங்கு. இதை பாருங்கள், இது எல்லாமே சாராயம் தான். இது இப்போ எரிபொருள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். 1 லிட்டர் பாட்டிலில் இப்போ சொருவி இப்படி வச்சுருக்காங்க. இது மாதிரி வந்துங்க ஒரு 2-3 வண்டிங்க இந்த வண்டியில் சரக்கு கடத்துறது இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எல்லோரும் பிடிபட்டுருக்காங்க. நூதன முறையில் சாராயம் கடத்தல் ஈடுபடுறதை வந்து கைது பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாகூர் போலீசார் மேலவாஞ்சூர் அடுத்த முட்டம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது நாகப்பட்டினம் நோக்கி வந்த இருசக்கர வாகனங்களில் வந்த இருவரை நிறுத்தி சோதனை செய்தனர். அவர்கள் வைத்திருந்த வெள்ளை நிற சாக்குப்பையில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் இருப்பது தெரிய வந்தன. அவர்கள் வந்த இருசக்கர வாகனங்களின் சீட்டை கழற்றி உள்ளே ஏதும் இருக்கிறதா என்று சோதனை செய்தபோது சிறிய கேனில் பெட்ரோல் நிரப்பப்பட்டிருந்தது. வாகனத்திற்கான பெட்ரோல் கேனிலிருந்து சென்றால் பெட்ரோல் டேங்கில் என்ன இருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்தது. உடனடியாக பெட்ரோல் டேங்கை திறந்து சோதனை செய்ய அதில் எரிசாராயம் இருப்பது தெரிய வந்தது. நம்ம காவல்துறையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குற வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துறாங்க. ஆனால் உண்மையாலே பெருமையாக இருக்குப்பா. இதனை தண்ணீரில் கலந்து கள்ளச்சாராயமாக மாற்றி விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. கள்ளச்சாராயம் கடத்தியவர்கள் பெருங்கடம்பனூரைச் சேர்ந்த முருகநாதன், விஜய் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 220 லிட்டர் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். வாகன பெட்ரோல் டேங்கில் கள்ளச்சாராயத்தை நிரப்பி நூதன முறையில் கடத்தி சென்றவர்கள் போலீசாரிடம் முதல் முறையாக சிக்கியுள்ளனர்.